ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட மாதவி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க 4 படங்கள் ஜோடியாக நடிச்சுக்கப்பல நம்ம ரஜினிகாந்த் கூட மாதவி. அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட மாதவி 4 படங்கள் நடிச்சுக்கப்பலங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் தில்லுமுல்லு படத்தில் மாதவி முறையாக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை டேரக்டர் கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் டபுள் ஆக்டிங் நடித்த மாதிரி நடிச்சிருக்காப்புலங்க. இதில் சந்திரன் இந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த். மீசை வச்சவன் மீசை இல்லாதவன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் தான் மியூசிக் பண்ணிக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படமாக 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் கர்ச்சனை அப்படிங்கிற படத்தில் மாதவி வந்து 2வது முறையாக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை டேரக்டர் சி.வி. ராஜேந்திரன் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசையை வந்து இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்புல. 3வது படத்தை பற்றி பார்த்தலாம். 3வது படம் 1984ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் தம்பிக்கு எந்த ஊர் அப்படிங்கிற படத்தில் மாதவி தான் நடிச்சுக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை வந்து ராஜசேகர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை பாலு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம மாதவி ரஜினிகாந்த் ஜோடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது படத்தை பற்றி பார்த்தலாம். 4வது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 35வது வயசில் உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படிங்கிற படத்தை தாங்க நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட மாதவி. இந்த படத்தை வந்து பாலு மகேந்திரா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை ரவி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த 4 படங்களில் எந்த படத்தில் நம்ம ரஜினிக்கு ஜோடியாக நடித்த மாதவி பெஸ்ட் பேராக நடிச்சிருக்காப்புல, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.